ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனில் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி எரர் இன்ஃபர்மேஷன் வரும். இந்த எரர் இன்ஃபர்மேஷன் இல்லாத எப்படி வீடியோவை கரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் 5 டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 5 டிப்ஸையும் நீங்கள் முழுசாக பாருங்கள். ஏன்னா ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைனாலும் இன்னொரு ஆப்ஷன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்ப்போம். லெஃப்ட் சைடில் கியர் பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் மெனு வரும். செட்டிங்ஸ் மெனுவில் தேர்டில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் கேப்பபிலிட்டி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வரும். இதில் 1088p FHD அப்படின்னு இருக்கும். அதை விட்டுருங்க. விட்டுட்டு டாப் ரைட்டில் ரைட் சைடில் டாப் ரைட்டில் 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ரன் அனலைசைஸ் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ ரன் அனலைசைஸ் நவ் அப்படிங்கிறத திரும்ப கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அது ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வித்தின் 2 மினிட்ஸில் அது ப்ராசஸ் ஆகிடும். அந்த டைமில் வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணாதீங்க, வேறு எதுவும் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராசஸ் ஆகிடும். இப்போ ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் பார்த்தீங்களா, 1080p FHDன்னு இருந்தது. இப்போ இதனுடைய கெப்பாசிட்டி 540p SD. நம்ம செல்லுடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ அந்த ஒரிஜினல் இது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். இப்போது நாம் எடிட் பண்ண வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஒவ்வொரு செல்லுக்கும் ஏற்ற மாதிரி அதனுடைய கெப்பாசிட்டி மாறும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த 3 டாட்ஸ் பட்டனை இந்த இடத்துல இருக்கிற டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அது அனலைசைஸ் பண்ணிடும். அனலைசைஸ் பண்ணிடுச்சுன்னா உங்கள் செல் கெப்பாசிட்டினுடைய பிக்சல் என்னவோ அது அங்கே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப எந்த ப்ராப்ளமும் வராது. செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த லெஃப்ட் சைடில் கியர் பாக்ஸ் இருக்குது. இந்த கியர் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் பண்ண தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு இதை பற்றி தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் அட்வான்ஸ்ட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கண்டினியூ எனிவே அப்படின்னு ஒரு பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ அதில் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அலோவ் எக்ஸ்போர்ட் ஃப்ரேம் ரேட்ஸ் ஹையர் தென் 30 FPS அப்படின்னு இருக்கும். அது ஆல்ரெடி எனேபிள்டில் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணணும், டிசேபிள் பண்ணணும். இப்போ டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப ப்ராப்ளம் இருக்காது. ஒருவேளை இதுவும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் இது டிசேபிள் பண்ணிடுங்க. எனேபிளில் இருந்ததுன்னா டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிளில் இருந்தால் அப்படியே விட்டுருங்க. தேர்ட் ஸ்டெப்பில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, வீடியோஸ் ஓப்பன் பண்ணுறப்ப வர ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது கைன்மாஸ்டர் மீடியா ப்ரௌசரில் போய்ட்டு ஒரு வீடியோவை நான் செலக்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் ஒரு வார்னிங் மெசேஜ் வருது. அது என்னென்னா, இந்த வீடியோ ரெசல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் உங்கள் மொபைலில் இருக்கிற கைன்மாஸ்டர் இதை சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு இருக்குது. அந்த வார்னிங் மெசேஜுக்கு கீழே ஓகே ஆப்ஷன் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த ஓகே ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குறப்ப அந்த வீடியோ ஓப்பன் ஆகாது. சம்டைம்ஸ் எதிர்பாராமல் வீடியோ ஓப்பன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹை ரெசல்யூஷன் வீடியோ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் நீங்கள் உடனே எடிட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. எடிட் பண்ணுறப்போ ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆனால் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் ஆகாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணதை பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் அந்த ப்ராப்ளத்துலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம்.
ஃபோர்த் ஸ்டெப்பில் நம்ம பார்க்க போகிற விஷயம், கைன்மாஸ்டரில் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும்போது அதை மினிமைஸ் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி எந்த ஆப்பும் டவுன்லோட் பண்ணாதீங்க. கைன்மாஸ்டர் வீடியோ எக்ஸ்போர்ட்டும் ப்ளே ஸ்டோரும் ஒரே நேரத்தில் ப்ராசஸ் ஆகும்போது வீடியோ எக்ஸ்போர்ட்டில் எரர் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும்போது யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் வீடியோ பார்க்குறதையும் அவாய்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் ஆகிறப்ப வேறு எந்த அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணாதீங்க. ஃபிஃப்த் ஸ்டெப்பில் நம்ம பார்க்க போகிற விஷயம், வீடியோ எடிட் பண்ணுறப்ப சில தவறுகள் நடக்கலாம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான எடிட்டிங் டூல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். கட்டிங் டூல், கிராப் டூல், தென் வால்யூம், வாய்ஸ் ரெக்கார்டர், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், தென் ரொட்டேட், மிரரிங், ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கே தெரியாத எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வீடியோ கரெக்ட் ஆகிடும். அந்த மாதிரி கரெக்ட் ஆகிற பட்சத்தில் அந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப அது கரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகாது, எரர் காமிக்கும். அது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும், நாம் பாட்டுக்கு அதை ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி கண்டினியூவாக உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகலைன்னா இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எடிட் பண்ண வீடியோவை டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப நியூவாக ஒரு வீடியோவை மீடியாவிலேருந்து அதே வீடியோவை, சேம் வீடியோவை இம்போர்ட் பண்ணி திரும்ப எடிட் பண்ணி திரும்ப எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.